தற்போதைய அண்மைச் செய்தி. அமைச்சர் KN நேரு சகோதரர்கள் இல்லத்தில் 3 நாட்களாக அமலாக்கத்துறையுடைய சோதனை நடைபெற்று வரக்கூடிய அண்மை நிகழ்வை பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய பரபரப்பு அடங்குவதற்குள் திமுக அமைச்சர் KN நேருவின் சகோதரர்கள் மற்றும் அவரின் மகன் ஆகியோரின் வீடு மற்றும் அலுவலகங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக சோதனையில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 நாட்கள் நடைபெற்ற சோதனையில் ஏராளமான சொத்து ஆவணங்கள், சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கான ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக செய்தி அரங்கத்திலிருந்து இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் பா எழிலரசன். இனி நீங்கள் தொடரலாம். நிச்சயமாக இப்போ தமிழகத்தில் ஏற்கனவே டாஸ்மாக் மற்றும் டாஸ்மாகோட தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனை பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ளாக மீண்டும் ஒரு சோதனை என்பதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் மிக முக்கியமான அமைச்சர்களாக ஒருவராக இருப்பவர் KN நேரு. KN நேருவினுடைய சகோதரர்கள் மற்றும் அவரது மகன் ஆகியோருடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 3 நாட்களாக அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள், சொத்து ஆவணங்கள் மற்றும் அவர்கள் செய்கின்ற அந்த தொழில் தொடர்பாக பண பரிவர்த்தனை தொடர்பான ரசீது ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமைச்சர் KN நேருவினுடைய சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களை ஒரு முறை அல்ல, மறுமுறை என 1 முறை 2 முறை என 3 முறைக்கு மேலாக அவருக்கு சம்மன் கொடுத்து அவரை விசாரணைக்காக அழைத்து சென்று தொடர்ந்து அவரை விசாரணையின் பிடியிலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் வைத்திருக்கிறார்கள். இதுதான் இப்பொழுது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சோதனை என்பது திங்கள், செவ்வாய், புதன் என கடந்த 3 நாட்களாக நடந்து அது இப்போது நிறைவை ஒட்டியிருக்கிறது. இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த ஆவணங்கள் எல்லாம் நேருவினுடைய குடும்பத்தினர் எவ்வளவு அதிகமாக முறைகேடு செய்திருக்கிறார்கள், அவர்கள் என்ன மாதிரியான பண பரிவர்த்தனைகள் எல்லாம் செய்தார்கள், அந்த பண பரிவர்த்தனைகள் அனைத்துமே சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்கான ஆதாரங்கள் எல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரியிடத்தில் சிக்கியிருப்பதாக பரபரப்பாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அந்த ஆவணங்களை எல்லாம் வைத்து இப்போது ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆவணங்கள் எல்லாம் சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகாக அவர்கள் ஒவ்வொருவராக, அதாவது அமைச்சர் நேருடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே, ரவிச்சந்திரன் மற்றும் மணிவண்ணன் மற்றும் அவரது மகன் அருண் போன்றவர்களை எல்லாம் அவர்கள் விசாரணைக்கு அழைப்பார்கள். இது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் எல்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்போது அதற்கு முன்பாக இந்த அமைச்சர் நேருவினுடைய வீடு மற்றும் அவர்களது குடும்பத்தினுடைய உறுப்பினர்களிடத்தில் நடத்தப்பட்ட அந்த சோதனை என்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலைமையில் அமைச்சர் நேருடைய பின்னணி என்ன, அவர் யார், அவரது குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் என்ன மாதிரியான தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் 2013ஆம் ஆண்டு நடத்திய வங்கி மோசடி என்ன, அது தொடர்பாக CBI அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அந்த விசாரணை எந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் இப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களிடத்தில் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். சோதனையில் என்ன மாதிரியான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, அந்த ஆவணங்களின் அடிப்படையில் தான் ரவிச்சந்திரன் அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்து சென்றார்களா, ஏற்கனவே திமுகவில் KN நேரு, அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் தொடர்புடைய டாஸ்மாக் நிர்வாகத்தில், டாஸ்மாகுடைய தலைமை அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனை நடந்தது. அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படி வரிசையாக ஒவ்வொன்றாக நாம் பிரித்து இதை பார்க்க வேண்டிய கட்டாயம் இப்போது இருக்கிறது. முதலில் அமைச்சர் நேரு யார், அவரது பின்னணி என்ன என்று நாம் எடுத்துக்கொண்டால், அமைச்சர் நேரு என்பவர் மிகவும் ஒரு அதிகாரம் படைத்தவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். திமுகவில் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர் மாவட்ட செயலாளராக இருப்பார். திருச்சி மண்டலத்தையே தனது கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் புள்ளிதான் KN நேரு அவர்கள். அது மட்டுமல்ல, அவர் மிகுந்த அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். திமுகவில் ஒரு 10 அமைச்சர்கள், வளமான அமைச்சர்கள், அதிக பணபலம் படைத்த அமைச்சர்கள் என்று எடுத்துக்கொண்டால்
அதில் நேரு முதன்மையானவராக இருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, திருச்சி மண்டலத்தை பொறுத்தவரையில் நேரு எடுப்பதுதான் முடிவு. அங்கு சட்ட ஒழுங்கெல்லாம் இல்லை. அமைச்சர் நேரு என்ன சொல்கிறாரோ அதுதான் சட்டம் என்றுதான் அந்த இடத்திலெல்லாம் தற்போது நிலைமைகள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில் அவரது குடும்பம் என்று பார்த்தால் அவருக்கு 3 சகோதரர்கள் இருந்தார்கள். ஒருவர் ஏற்கனவே ராமஜெயம் அவர்கள் மறைந்து விட்டார். அதற்கு அடுத்ததாக ரவிச்சந்திரன் என்பவர் இருக்கிறார். அவர் சென்னையில் ஒரு கட்டுமான நிறுவனத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர் ரவிச்சந்திரன். அது மட்டுமல்ல, காற்றாலை மின்சார நிறுவனங்களையும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, கோவையை மையமாக வைத்து மணிவண்ணன் என்கிற சகோதரரும் நேருவுக்கு இருக்கிறார். அவரும் பல பிஸ்னஸ்களில் பல வணிக தொழில்களில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவரது சகோதரி உமா மகேஸ்வரியும் இந்த அமலாக்கத்துறை சோதனையில் வந்திருக்கிறார். அவரும் சில நிறுவனங்களை நடத்தி வருவதாக தகவல்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அமைச்சர் நேருடைய மகன் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருப்பவர் அருண் நேரு அவர்கள், அவரும் இது போன்ற பிஸ்னஸில் எல்லாம் அவரும் பார்ட்னராக இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த போன்ற மோசடிகள் எல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று எடுத்து பார்த்தால் நேருடைய குடும்பம் மிக விரிந்து பறந்து பல தொழில்களில் அவர்கள் தங்களது கால்களை தங்களது கரங்களை அவர்கள் பறந்து ஆக்டோபஸ் போல அவர்கள் இருக்கிறார்கள் என்பது நிறுவனமாகி இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் அவர்கள் என்ன மாதிரியான தொழில்களை செய்கிறாங்கன்னா, கட்டுமான நிறுவனங்கள் தொடங்கி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தொடங்கி, அது மட்டுமல்ல டிரான்ஸ்போர்ட் நிறுவனங்கள் நடத்துவது மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி கொடுப்பது, இப்படி பல நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களை அவர்கள் நடத்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்போது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் 2 நிறுவனங்களில் அவர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் இந்த அமலாக்கத்துறை சோதனையின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்று ரியல் எஸ்டேட் மற்றும் இந்த கட்டுமான நிறுவனம், மற்றொன்று காற்றாலை மின்சாரம் என்ற தகவல் தான் நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் இதையும் தாண்டி 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வருகிறது. இதற்கு முன்பாக நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டும். 2013ஆம் ஆண்டு அவர்கள் ஒரு போலியான ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலே அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் அந்த கடனை அவர்கள் திருப்பி செலுத்தவில்லை என்ற புகார் அவர்கள் மீது இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சிபிஐ அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த வழக்கினுடைய விசாரணையுடைய இறுதி கட்டத்தில் தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது நேரு மற்றும் அவர்களது சகோதரர்களை கண்காணித்து அவர்களுடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் இந்த சோதனையில் இறங்கி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. இப்போது அவங்க அந்த வங்கி மோசடியில் எவ்வளவு மோசடி செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது 30 கோடி ரூபாய் ஒரு போலி நிறுவனத்தின் மூலமாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் அவங்க கடன் வாங்கிவிட்டு அவர்கள் அதில் 22 கோடி ரூபாயை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்களே. கே என் நேருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு கட்டுமான நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். டிவிஎச் என்று சொல்லக்கூடிய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் என்ற அந்த கட்டுமான நிறுவனத்திற்கு 2013 சட்டவிரோதமாக, அதாவது வேறு தொழில் செய்கிறோம் என்று அவர்கள் கடன் வாங்கிவிட்டு அந்த பணத்தில் 22 கோடி ரூபாயை டிவிஎச் நிறுவனத்திற்கு அவர்கள் பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள், டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இவர்கள் மீது இருக்கிற அடிப்படை குற்றச்சாட்டு, மூலாதார குற்றச்சாட்டு. அப்படி என்றால் இவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பது அங்கேயே நிறுவனமாகிவிட்டது. அதுபோல இன்னும் எந்தெந்த நிறுவனங்களை இவர்கள் ஆரம்பித்து எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் மோசடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறிவதற்காகத்தான் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த சோதனை கடந்த திங்கட்கிழமை அன்று ஆரம்பித்தது. தொடர்ந்து 3 நாட்கள் இரவும் பகலுமாக சோதனை நடந்தது. எங்கெங்கெல்லாம் சோதனை நடந்தது என்று பார்த்தால், அமைச்சர் கே என் நேருவினுடைய வீடு மற்றும் அலுவலகத்தில், திருச்சியில் இருக்கிற தில்லை நகரில் இருக்கிற அமைச்சர் கே என் நேருவினுடைய வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டார்கள். இப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு அமைச்சருடைய வீட்டிலேயே ரெய்டு நடத்தியிருப்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அவரது சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடத்தி வருகிற அந்த டிவிஎச் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கிறது. அந்த அலுவலகத்திலும் சோதனை நடந்தது. அது மட்டுமல்ல, ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற சிவி ராமன் சாலையில் இருக்கிற அவரது மகன், அமைச்சருடைய மகன் அருண் நேரு அவர்களுடைய
அலுவலகத்திலும் அந்த சோதனை நடந்தது. அது மட்டுமல்ல, கோயம்புத்தூரில் இருக்கிற மற்றொரு சகோதரர் மணிவண்ணன் அவரும் ஒரு கட்டுமான நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு சொந்தமான இடம் கோயம்புத்தூரில் இருக்கிறது. அந்த இடத்திலும் அவர்களது வீடு மற்றும் அலுவலகத்தில் நடந்தது. அவரது சகோதரி வீடு உமா மகேஸ்வரி அவர்களுடைய வீடு மற்றும் அலுவலகத்திலும் சோதனை நடந்தது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அமைச்சர் KN நேருவினுடைய குடும்பத்திற்கு சொந்தமான இடங்களில் இந்த சோதனை நடந்தது. அது இரவும் பகலமாக கடந்த 3 நாட்களாக நடந்தது. அந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். இதில் நாம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏதோ சென்னையிலிருந்தோ திருச்சியிலிருந்தோ வந்து ஆய்வு நடத்தவில்லை. குறிப்பாக கேரள மாநிலத்திலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் KN நேருனுடைய சகோதரனுடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் இந்த சோதனையில் இறங்கியிருக்கிறாங்க. வேறு மாநிலத்திலிருந்து வந்து இந்த சோதனையில் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். இன்னொரு டீம் மதுரையிலிருந்து வந்திருக்கிறார்கள். இது உற்று நோக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏற்கனவே இவர்களை பற்றி பல தகவல்களை திரட்டி வைத்துக்கொண்டு இவர்கள் செய்த மோசடிகள் தில்லுமுள்ளுகளை எல்லாம் அவர்கள் ஏற்கனவே ஆதாரமாக திரட்டி வைத்துக்கொண்டு தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையிலேயே இறங்கியதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. அது மட்டுமல்ல, 3 நாட்கள் நடத்தப்பட்ட அந்த சோதனையில் கட்டுக்கட்டாக சொத்து ஆவணங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். அதில் பல ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா, இவர்கள் இந்த நிறுவனம் என்ற பெயரில் இவர்கள் பணப்பரிமாற்றம் செய்கிறார்கள் அல்லவா, அந்த பணப்பரிமாற்றம் எல்லாம் முறையாக இல்லை. அந்த பணப்பரிமாற்றத்திற்கு கணக்கு வழக்கே இல்லை, முறையான கணக்கு வழக்குகள் கையாளப்படவில்லை என்ற ஆதாரங்களும் அதிகாரிகளுக்கு சிக்கியிருக்கிறது. எப்படி பணம் வந்தது, எப்படி செலவு செய்கிறோம், எதற்காக செலவு செய்தோம், எந்த வழியில் பணம் வந்தது என்ற எந்த ஆதாரமும் அவர்களிடத்தில் இல்லை. அதனால தான் KN நேருடைய சகோதரர் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக அழைத்து சென்று 2 முறை அவரை தீவிரமான விசாரணை வளையத்திற்கு கொண்டு வந்து பல்வேறு கேள்விகளை, சரமாரி கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிகாரிகள் கேட்ட பல கேள்விகளுக்கு அமைச்சருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் பல கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லவே இல்லை என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் சந்தேகம் அதிகரித்திருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு. இந்த நிலைமையில் கைப்பற்றி இருக்கிற எல்லா ஆவணங்களையும் வைத்துக்கொண்டு அவர்கள் தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த நிறுவனங்களுக்கு எவ்வளவு பணத்தை அனுப்பியிருக்கிறார்கள், அவருடைய வங்கி கணக்கு விவரம் என்ன, எப்படி இந்த பணங்கள்லாம் அவருக்கு வந்தது, அதே போல் ஓவர்சீஸ் வங்கியிலே கடன் பெற்றார்களே அந்த பணம் ஒரு போலி நிறுவனத்தை ஆரம்பித்து அவர்கள் வேறு தொழிலுக்கு அந்த பணத்தை கடன் வாங்கிவிட்டு அவர்கள் கட்டுமான நிறுவனத்திற்கு, இவர்கள் நடத்துகிற அந்த கட்டுமான நிறுவனத்திற்கு எப்படி அதை டிரான்ஸ்ஃபர் செய்தார்கள் என்ற விவரத்தை எல்லாம் அதிகாரிகள் கூர்ந்து கவனித்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில தினங்களில் அமைச்சர் நேருனுடைய சகோதரர்களுக்கு மீண்டும் சம்மன், அது மட்டுமல்ல அமைச்சருடைய மகன் எம்பியாக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேருவுக்கும் சம்மன் அனுப்பி அவரையும் விசாரிக்க அதிகாரிகள் திட்டம் வைத்திருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. அமைச்சர் நேரு என்பவர் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி. அவர் எப்படி அதிகாரத்தை வளைக்கக்கூடியவர், தங்களுக்கு சாதகமாக அரசு இயந்திரத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் என்பதெல்லாம் நாம் சொல்லி நாட்டுக்கு தெரிய வேண்டியதில்லை. மக்களுக்கு அமைச்சர் நேரு எவ்வளவு மோசடி பேர் வழி, அவர்கள் எப்படி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வார்கள், குடும்ப ஆதிக்கத்தை அவர் திருச்சி மண்டலத்தில் எப்படியெல்லாம் வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் அந்த மண்டலத்தினுடைய மக்களுக்கு நன்கு தெரியும். இப்படித்தான் இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது கடந்த 3 நாட்களாக நடந்து முடிந்திருக்கிறது. இதில் இந்த சோதனையுடைய முடிவில் இன்னும் பல பூதாகாரமான அதிர்ச்சிகரமான தகவல்கள்லாம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்றால், இந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடைய அடிப்படையில் முறையாக அவர்கள் GST வரியை கூட செலுத்தவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. அடுத்தடுத்து அவர்கள் செய்திருக்கிற மோசடியெல்லாம் தற்போது பட்டா வெளிச்சமாக ஆதாரங்களோடு சிக்கியிருக்கிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏற்கனவே டாஸ்மார்க்குடைய தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கிறது. அதற்கு அமைச்சரே உடந்தையாக இருந்திருக்கிறார். டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய தலைமை அதிகாரிகள்லாம் அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்ற வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. விசாரணையிலும் அது இருந்து கொண்டிருக்கிறது. இது தமிழகத்தில் இருக்கிற இந்த திமுக அரசின் மீது மிகப்பெரிய ஒரு கரையை, திமுக அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டு ஆதாரமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைமையில் ஒரு முக்கிய அமைச்சராக இருக்கிற KN நேரு மற்றும் அவரது சகோதரர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தி அதன் மூலம் பல ஆவணங்களை கைப்பற்றி அவர்களை அடுத்தடுத்து விசாரணைக்கு அழைத்து வருவது மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழக அரசியல் களத்தில் ஏற்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது. இந்த நிலைமையில்
நமது செய்தியாளர்கள் தொடர்ந்து பல இடங்களில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்சியில் இருந்து செய்தியாளர் இளவரசன் அங்கே என்ன மாதிரியான சோதனைகள் நடந்தது, அங்கே என்ன மாதிரியான ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது என்ற தகவல்களை தொடர்ந்து நமக்கு வழங்கி கொண்டிருந்தார். செய்தியாளர் ராம்குமார் அவர்கள் சென்னையில் நடந்த பல்வேறு இடங்களில், சென்னையில் அமைச்சருடைய சகோதரர் மற்றும் அவரது மகன் வீடு மற்றும் அலுவலகங்களில் நடந்த 3 நாள் சோதனைகள் தொடர்பாக தொடர்ந்து தகவல்களை வழங்கி கொண்டிருந்தார். இந்த நிலைமையில் திருச்சியிலிருந்து செய்தியாளர், திருச்சி என்பது மிக முக்கியமான பகுதி, KN நேருவினுடைய சொந்த ஊர். திருச்சி தில்லை நகரில் அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு இருந்தாங்க. அங்கே என்ன மாதிரியான சோதனைகள் நடந்தது, அங்கே ஆவணங்கள்லாம் என்ன மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது, அங்கு இந்த சோதனையை ஏற்படுத்தியிருக்கிற அதிர்வலை என்ன என்பதை நேரடியாக நமக்கு தருவதற்காக செய்தியாளர் இளவரசன் களத்தில் திருச்சியிலிருந்து இணைகிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். செய்தியாளர் இளவரசன், வணக்கம். அங்கே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் திருச்சி தில்லை நகரில் நேருவினுடைய வீட்டில் மற்றும் ராமஜெயம், அவரது சகோதரர் ராமஜெயம் ஆகியோருடைய வீட்டில் கூட இந்த சோதனையை மேற்கொண்டிருந்தாங்க. அங்கே எத்தனை நாட்கள் அந்த சோதனை நடந்தது, என்னெல்லாம் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது, என்ன தகவல்கள் பதிவு பண்ணு. கண்டிப்பா இளவரசன். அதாவது திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி அருகே உள்ள ஒரு சிறிய கிராமமான காணக்கிளியநல்லூர், இந்த கிராமத்தில் 3 சகோதரர்கள் 3 சகோதரிகள் என 7 பேர் இவரோட அமைச்சர் KN நேரோட பிறந்தவங்க. சிறிய விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் முதல்ல பால் வியாபாரம், அதுக்கு பிறகு மிளகாய் மண்டி வியாபாரம் ஆரம்பித்து படிப்படியாக அரசியலில் புள்ளம்பாடியில் ஒன்றிய குழு தலைவர் ஆனார். அதற்கு பிறகு படிப்படியாக அரசியலில் இன்று அசைக்க முடியாத திமுகவினுடைய முக்கிய நபர்களில் ஒருவராக அமைச்சர் KN நேரு இருக்கிறது காரணம் அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் இவர் அரசியலில் இருப்பதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவரை இது பண்ணாதான் இந்த அளவுக்கு அவர் வந்திருக்காங்க. அவர் எப்போதுமே தன்னுடைய கூட இருக்கிற அரசியலில் இருக்கிற பிரமுகர்களை நம்ப மாட்டாரு. அவருடைய உடன் பிறந்தவர்கள் தான் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. அந்த வகையில தான் இப்ப தமிழகத்திலேயே அவங்க கால் பதிக்காத துறையே இல்லை. அனைத்து துறைகளிலும் அவர்கள் இப்ப பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலையில தான் கடந்த திங்கட்கிழமை, அதாவது 7ஆம் தேதி திருச்சி மாநகர்ல மிக முக்கிய பகுதியான தில்லைநகர் 5வது குறுக்கு தெருவில் தான் அவருடைய வீடு இருக்கு. அதுவாக தான் அலுவலகமாகவும் இருக்கு. இப்பொழுது சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறதுனால அமைச்சர் நேரு அங்க சென்னையில இருக்காரு. அதே போல டெல்லியில பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் நேருவினுடைய மகனுமான அவர் அருண் நேரு அவர் டெல்லியில இருக்காரு. அவங்க குடும்பத்தை சேர்ந்த இருவரும் இல்லாத நிலையில தான் இந்த சோதனை நடைபெற்றது. திங்கட்கிழமை காலைல சுமார் 6:30-7 மணிக்கு இந்த சோதனையில வழக்கமா அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றால் சென்னையில இருந்து தான் அதிகாரிகள் வருவாங்க. ஆனா இந்த சோதனையை பொறுத்தவரையிலும் டெல்லியில 2 அதிகாரிகள் முதல் நாள் இரவே திருச்சியில தங்கியிருந்தாங்க. அதே போல கேரளா மாநிலத்திலிருந்து 2 அதிகாரிகள் வந்திருந்தாங்க. அது மட்டுமல்லாமல் திண்டுக்கல், மதுரை பகுதி மற்றும் கோவையில இருந்தும் அந்த அமலாக்கத்துறையினர் என ஒரு 10 பேர் இந்த மத்திய துணை ராணுவப்பட பாதுகாப்போடு இந்த சோதனையில் ஈடுபட்டாங்க. இந்த சோதனையில தில்லைநகர் பகுதியில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு 10 மணி நேரமா அந்த சோதனையில் ஈடுபட்டிருந்த நிலையில அங்கிருந்து பல்வேறு ஆவணங்களை அவங்க கைப்பற்றதாக கூறப்படும் நிலையில அதை குறித்து அங்க இருக்கிற கார்ட் டிஸ்க் மற்றும் பென்டிரைவரை கைப்பற்றி அதுல இருக்கிற பதிவேடுகள் எடுப்பதற்காக வெளியே பிரிண்டர் மற்றும் அதற்கான உபகரணங்கள் அமலாக்கத்துறையினால் கொண்டு செல்லப்பட்டு அங்க உள்ளே அந்த பிரிண்டர் மூலம் பல பதிவேடுகள் தரவிறக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இவர்கள் கைப்பற்றிய அந்த ஆவணத்தில் பல வங்கி பணவர்த்தனை பதிவேடுகளும் கைப்பற்றிருக்காங்க. அது குறித்து திருச்சியில் இருக்கிற 2 வங்கி மேலாளரிடமும் அவங்க அமலாக்கத்துறையினர் அன்று விசாரணையில் ஈடுபட்டிருந்தாங்க. தொடர்ந்து அமைச்சர் நேருவும் அவருடைய மகனும் இல்லாத நிலையில அமைச்சருடைய மகள் மருத்துவர் ஹேமா அவரை இந்த வீட்டுக்கு வர சொல்லி அவர்களுடைய மேற்பார்வையில் தான் அந்த சோதனை நடைபெற்றது. சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது அமைச்சர் வீட்டில் ஒரு புறம். அதே போல அமைச்சர் நேருவினுடைய சகோதரரும் மறைந்த ராமஜெயம் அவர்களுடைய வீட்டில் அவருடைய மனைவி மட்டும்தான் இருந்தாங்க. அங்கேயும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் தொடர்ந்து சோதனை ஈடுபட்டுறாங்க. அங்கேயும் பல பதிவேடுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில இவர்களுக்கு இவ்வளவு சொத்துக்கள் எந்த அளவுக்கு வந்தது என்பதை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அமலாக்கத்துறையினர், வருமான வரித்துறையினர் கண்காணிப்பு ஈடுபட்டிருந்தனர். அந்த கண்காணிப்புல இவர்களுடைய சொத்துக்கள் பல்வேறு இடங்கள்ல
வந்து இன்று வந்து பல இடங்கள்ல வந்து விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் கூறியது போல இவர்கள் கால் பதிக்காத துறையே இல்லை என கூற முடிகிறது. மருத்துவத்துறையில இருந்து, கல்லூரியில இருந்து, விவசாயத்துறையில இருந்து, அரிசி ஆலையில இருந்து என பல்வேறு இது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல வந்து ஏற்றுமதி செய்யற நிலக்கரி இதுல இருந்து எல்லா இதுலயும் இவங்களுடைய துறையில வந்து இருக்காங்க. அந்த வகையில தான் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்கள்ட்ட ஏற்கனவே சிக்கிய அந்த பண பரிவர்த்தனை ஆவணங்களும் முறையான கணக்கு வழக்குகள் இல்லாத வந்து எந்த அளவுக்கு இவங்க சரி பண்ணிருக்காங்க என்பதை கண்டுபிடிச்சு தான் அந்த அமலாக்கத்துறை இந்த சோதனையில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து இந்த சோதனையில் மாலை வரை நடைபெற்ற நிலையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ள நிலையில் இன்னும் பல ஆவணங்கள் வந்து தொடர்ந்து இன்னும் ஒரு சில நாட்களில் சோதனை மீண்டும் தொடரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப திருச்சி மாவட்டம் அந்த பூவாலூர் பகுதியில் இவர்களுக்கு சொந்தமான ஒரு அரிசி ஆலை உள்ளது. அந்த SNR அரிசி ஆலையினுடைய தலைமை நிறுவனம் தான் அமைச்சர் KNRுடைய மகன் வந்து சென்னையில வந்து நடத்திட்டு இருக்காரு. GNSRங்கிற பிரைவேட் லிமிடெட். அந்த நிறுவனம் வந்து அரிசி இங்க திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கொள்முதல் செய்து அது இந்திய அளவிலும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யற நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தை அமைச்சர் நேருவோட பையனுடைய கண்காணிப்புல இருக்கு. அந்த அரிசி ஆலையில வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலின் போதே ஒரு சில பிரச்சனைகள் வந்தது. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மற்றும் அமலாக்க வருமான வரித்துறையினர் வந்து அங்க தேர்தலுக்காக செலவிடும் பணத்தை வைத்திருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அந்த அரிசி ஆலையில கட்டுக்கட்டாக பணம் வந்து அரிசி ஆலையில போட்டு அந்த பணத்தை வந்து அரைத்து தூள் தூள் ஆகிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. இந்த வகையில் இந்த அமைச்சருக்கு தொடர்புடைய, அமைச்சர் மகனுக்கு தொடர்புடைய, அவருடைய சகோதரருக்கு தொடர்புடைய இந்த இடங்களில் சோதனை ஏற்பட்ட நிலையில வந்து தொடர்ந்து இந்த சோதனை வந்து இன்னும் ஒரு சில வாரங்கள்ல அவங்க எடுத்துட்டு போன அந்த பதிவேடுகளை வைத்து இன்னும் இந்த சோதனை தொடரும். அவர்களுடைய சகோதரர்கள் மட்டுமல்லாமல் இவர்களுடைய நண்பர்களுக்கும் இந்த இதுல இடம்பெற்றிருக்குங்கிற நிலையில இந்த சோதனை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளியரசன், அங்கு அமைச்சர் KNRுடைய குடும்பம் எந்த அளவிற்கு வல்லாதிக்கமாக அங்கு இருக்கிறது, அதிகாரத்தை அவர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அது மட்டுமல்ல அவர்கள் கால் பதிக்காத துறையே இல்லை, அவர்கள் எல்லா இடங்களிலும் தங்களது அந்த வர்த்தக கரங்களை அவர்கள் ஆக்டோபஸ் போல விரித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல கடந்த அவர் தொடர்ந்து அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் சொத்துக்களை சேர்த்தார், இந்த பணங்கள் எல்லாம் எப்படி அவர்களுக்கு இவ்வளவு சொத்து எப்படி வந்தது, அது மட்டுமல்ல அவர்கள் நீங்கள் சொன்னது போல ரேஷன், அதாவது ரைஸ் மில் தொடங்கி அவர்கள் மருத்துவம் தொடங்கி கல்லூரி தொடங்கி எல்லா துறைகளிலும் அவர்கள் கால் பதித்திருக்கிறார்கள். ஆனால் பார்த்தோம் என்றால் வெறும் 2 துறைகளில் மட்டும்தான் அவர்கள் தற்போது தொழில் செய்து கொண்டிருக்கிறார் என்ற தகவல் தான் இப்போது வந்திருக்கிறது. அதுவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய அந்த சோதனையின் மூலமாக அது வந்திருக்கிறது. ஒன்று கட்டுமான நிறுவனம், மற்றொன்று காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிற காற்றாலை நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். நீங்கள் சொன்ன அந்த தகவல்களை வைத்து பார்க்கும்போது இன்னும் இந்த சோதனை என்பது அடுத்தடுத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம். இளவரசன், தொடர்ந்து நீங்கள் களத்தில் இருங்க. அதற்கு அடுத்ததாக நமது செய்தியாளர் சென்னையில் பல இடங்களில் இந்த அமலாக்கத்துறை அதிகாரியுடைய சோதனை நடந்தது. அதிலும் குறிப்பாக அமைச்சர் நேருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் நடத்தி வருகிற அந்த கட்டுமான நிறுவனத்தில் ரெய்டு நடந்தது. அதன் அடிப்படையில் தான் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அவரது மகனும் சென்னையில் நிறுவனம் நடத்தி வருகிறார். MP பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய MP அருண் நேரு அவர்கள், அந்த இடத்திலும் ரெய்டு நடந்தது. அந்த தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராம்குமார் களத்தில் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். ராம்குமார், வணக்கம். கடந்த 3 நாட்களாக நடந்த அந்த அமலாக்கத்துறை அதிகாரியுடைய சோதனை நடந்து முடிந்திருக்கிறது. அதில் கட்டுக்கட்டாக பல ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. சோதனை எப்படி நடந்தது, எவ்வளவு அதிகாரிகள் அதில் ஈடுபட்டாங்க, 3 நாட்கள் நடந்த அந்த சோதனையை நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க, எவ்வளவு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது, விசாரணை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஏனென்றால் ரவிச்சந்திரனை 2 முறை விசாரணைக்கு அழைத்து சென்று அவர்கள் விசாரித்திருக்கிறார்கள் அதிகாரிகள். இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, அந்த களத்தில் இருந்து தகவல்கள் என்ன? அதாவது கடந்த 7ஆம் தேதி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு சகோதரர் மற்றும் அவர்களது தொடர்புடைய இடங்கள் சென்னையில் மட்டும் 7 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்றது. குறிப்பாக அந்த 7 இடங்கள் என்னன்னா, அமைச்சர் KN நேருவின் சொந்த சகோதரரான ரவிச்சந்திரன் அவருடைய வீடு, அதே போல அமைச்சர் நேருவின் மகனான பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருணின் ட்ரூ வேல்யூ என்ற கட்டுமான நிறுவனம், அதே போல இந்திரா நகரில் காந்தி நகரில் இருக்கக்கூடிய அவரது சகோதரர் ரமேஷ் என்பவர் வீட்டிலோ, அடையாறு LB சாலையில் இருக்கக்கூடிய அறிவுமதி
பிரேமலதா என்பவர் வீட்டிலும் இந்த சோதனையானது நடைபெற்றது. அதே போல சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்க சிஐடி நகர்ல இருக்கக்கூடிய பிரகாஷ் என்பவர் வீட்டிலும் சோதனை. இவங்க எல்லாருமே எந்த நிறுவனத்தோட நிர்வாகிகள்னா டிவிஎச் என்ற நிறுவனம். இந்த டிவிஎச் நிறுவனத்தோட உரிமையாளர் தான் இந்த ரவிச்சந்திரன். இந்த ரவிச்சந்திரன் இவர் இங்க சென்னை மட்டும் இல்லாம திருச்சி, சேலம் உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களில் கூட இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வருகிறார். இந்த டிவிஎச் நிறுவனம் மட்டும் இல்லாம இவர்களுக்கு பல்வேறு பினாமி நிறுவனங்கள் இருக்கக்கூடியது. அருண் நேரு நடத்தக்கூடிய ட்ரூ வேல்யூ, அதே போல காற்றாலை மின்சாரம் தயாரிப்பதற்கென ஒரு 5 நிறுவனங்களை நடத்துறாங்க. அதுல குறிப்பா ட்ரூடம் இபிசி இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் என்பது சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சிஐடி காலனியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்டிடத்தில் இயங்கி வருது. இது போல சென்னை முழுவதும் 7 இடங்கள்ல இந்த சோதனையானது நடைபெற்றது. இந்த சோதனையோட காரணம் என்னன்னா 2013ஆம் ஆண்டு ட்ரூடம் இபிசி காற்றாலை இந்தியா என்ற காற்றாலை மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் 2013ஆம் ஆண்டு சென்னை கதீட்ரல் சாலையில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, இந்த வங்கியில கிட்டத்தட்ட 22 கோடியே 48 லட்சம் ரூபாய் இந்த நிறுவனம் ட்ரூடம் இபிசி நிறுவனம் கடன் வாங்குகிறது. இந்த நிறுவனம் என்னன்னா திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் காற்றாலை மின்சாரம் தயாரிப்பது 100 மெகாவாட் காற்றாலை மின்சாரம் தயாரிப்பதற்கான இந்த கடனை வாங்கியிருக்கிறார்கள். அந்த காற்றாலை மின்சாரம் தயாரிப்பதற்கு வாங்கிய கடனை சட்டவிரோதமாக 3 நிறுவனங்களுக்கு, அதாவது ஏற்கனவே 15 நிறுவனங்கள் இவர்கள் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் அந்த பணத்தை ஒடுக்காமல் போலியாக 3 நிறுவனங்களுக்கு இந்த கடன் வாங்கிய 22 கோடியே 48 லட்சம் உள்ளிட்ட 30 கோடி ரூபாயை சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் 2021ஆம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கொடுத்த புகாரின் பேரில் சிபிஐ வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் பல்வேறு ஆவணங்கள் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு வருமான வரித்துறை சோதனை நடத்தும் போது முக்கிய ஆவணங்கள் சிக்கியது. அந்த அடிப்படையில் தான் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. அந்த சிபிஐ வழக்கின் அடிப்படையாக கொண்டுதான் கடந்த 7ஆம் தேதி முதல் இந்த சோதனையானது நடைபெற்றது. குறிப்பா ரவிச்சந்திரன் இது டிவிஎச் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் செயல்பட்டு இந்த ஆரியபுரம் 4வது பிரதான சாலையில் இருக்கக்கூடிய டிவிஎச் கட்டுமான நிறுவனத்தின் தலைமை அலுவலகம். இந்த நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக டிவிஎச் நிறுவனம் கட்டப்பட்ட தமிழகம் முழுவதும் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள், அந்த குடியிருப்புகளை வாங்கியவர்களிடம் பெறப்பட்ட தொகைகள் முழுமையாக கணக்கு காட்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதே போல பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சட்டவிரோதமாக டிவிஎச் நிறுவனத்திலிருந்து பல்வேறு நிறுவனங்களுக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக பல்வேறு ஆவணங்கள் கடந்த 3 தினங்களாக ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது. குறிப்பா இந்த டிஜிட்டல் ஆவணங்கள், அதே போல பல்வேறு நபர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை விற்றதற்கான பல்வேறு ஆவணங்கள், அவர்களுக்கிடம் வாங்கிய தொகையை குறைவாக மதிப்பிட்டு மற்ற தொகையை சட்டவிரோதமாக கருப்பு பணமாக வாங்கியதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த டிவிஎச் நிறுவனம் மட்டுமில்லாமல் KN நேருவின் மகன் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு நடத்தக்கூடிய ட்ரூ வேல்யூ, அதாவது டிவிஎச் நிறுவனத்திலிருந்து ட்ரூ வேல்யூ நிறுவனத்திற்கும், அதே போல அந்த அருண் நேரு நிறுவனத்திலிருந்து டிவிஎச் நிறுவனத்திற்கும் பல்வேறு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதே போல இந்த கிருஷ்ணபுரி சாலை, பிஷப் கார்டன் கிருஷ்ணபுரி சாலையில் இருக்கக்கூடிய ரவிச்சந்திரனின் வீட்டில் கடந்த 3 தினங்களாக நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியது. அதன் அடிப்படையில் தான் நேற்று முன்தினம் ரவிச்சந்திரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களது காரில் அழைத்து சென்று கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை மண்டல அலுவலகத்தில் வைத்து துருவி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவர் அந்த விசாரணையில் பல்வேறு வாக்குமூலங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குமூலங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாகவும் வாங்கியிருக்கிறார்கள். அந்த எழுத்துப்பூர்வமாக வாங்கக்கூடிய அந்த வாக்குமூலத்தை வீடியோ பதிவும் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நேற்று முன்தினம் 5 மணி நேரம் நடைபெற்ற விசாரணை என்பது முடிந்து அன்று இரவே மீண்டும் வீட்டில் இறக்கப்பட்டார். மீண்டும் நேற்று காலை
நடைபெற்ற அந்த சோதனையின் முடிவில் தான் இரண்டாவதாக சம்மன் அளிக்கப்பட்டு ரவிச்சந்திரன் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு மீண்டும் வந்து கிட்டத்தட்ட 3 மணிக்கு நேற்று மாலை 3 மணிக்கு சென்ற அவர் நள்ளிரவு வரை அந்த விசாரணை வளையத்தில் இருக்கப்பட்டார். இந்த விசாரணை வளையில் பல்வேறு முக்கிய அது கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை நடத்தக்கூடிய ரவிச்சந்திரன், அருண் நேரு, அதே போல அவங்களோட பினாமி நிறுவனம், அதே போல இந்த டிவிஎச் நிறுவனத்தின் பங்குதாரராக இருக்கக்கூடிய தீபக் குமார் என்பவரையும் ரவிச்சந்திரன் வீட்டில் அடைத்து விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விசாரணை முடிவில் தான் மீண்டும் சம்மன் அளிக்கப்பட்டு அந்த குஷ்குமார் தெருவில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை மண்டல அலுவலகத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்றது. நேற்று நள்ளிரவு 12 மணிக்கு தான் இங்க இருக்கக்கூடிய பல இடங்கள்ல நடந்த சோதனை என்பது முடிந்திருக்கிறது. குறிப்பா இந்த கிட்டத்தட்ட 60 மணி நேரம் கிட்டத்தட்ட இந்த சோதனையானது நடைபெற்றிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களில் இந்த டிவிஎச் நிறுவனம், ட்ரூ வேல்யூ நிறுவனம், அதே போல இபிசி ட்ரூடம் நிறுவனம், இந்த நிறுவனங்கள் சட்டவிரோதமாக பல்வேறு சொத்துக்களை வாங்கி குவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே வந்து அருண் நேரு வாங்கி இருக்கக்கூடிய ஒரு 5 கிரவுண்ட் நிலத்தின் ஆவணங்களை வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதே போலதான் டிவிஎச் நிறுவனம் வந்து சாதாரண நிறுவனம் அல்ல. அதாவது சென்னை முழுவதும் பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்புகள் என்ற கிட்டத்தட்ட பல அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டியிருக்கிறார்கள். இங்கு மட்டுமில்லாமல் திருச்சி, கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த இது அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிருக்கிறதுனால இவங்க எப்படின்னா KN நேருவோட குடும்பம் என்பது வெளியாட்களை வந்து அதாவது இந்த நிறுவனத்தின் பங்குதாரர்களை சேர்க்க மாட்டாங்க. குறிப்பா அவர்களுக்கு நெருங்கிய உறவினர்கள், குறிப்பா இந்த காந்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ரமேஷ், இவர் வந்து நேருவின் குடும்பத்துக்கு முக்கிய உறவினர்களாக இருக்காரு. அவர் தான் இந்த டிவிஎச் நிறுவனத்தோட தலைவராக இருக்கிறாரு, மேலாண்மை இயக்குனராக இருக்கிறார். அதே போல இந்த CIT காலனியில் இருக்கக்கூடிய பிரகாஷ் என்பவர் தான் வந்து இயக்குனராக இருக்காரு. அதே போல LB சாலையில் இருக்கக்கூடிய பிரேம், அதாவது அறிவுமதி பிரேமலதா என்பவர் தான் இந்த டிவிஎச் நிறுவனத்தோட ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் கவனிக்கிறார். இது போல வெளியாட்களை யாரையுமே வந்து இந்த நிறுவனத்தில் சேர்ப்பதில்லை என்ற ஒரு இதை வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வெறும் உறவினர்களை மட்டுமே வந்து வைத்து 15க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை இந்த KN நேரு குடும்பம் நடத்தியிருக்கிறது. அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இவர்கள் உறவினர்கள் என்பது இந்த ரியல் எஸ்டேட், அதே போல கட்டுமான நிறுவனங்களுக்கு வந்து ஒரு குறுநில மன்னர்களாக தான் இருந்து வராங்க. குறிப்பா அந்த கோவை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களை அதாவது நேருவின் சகோதரரான மணிவண்ணன் அந்த இடத்தோட குறுநில மன்னரா இருக்காரு. இவர் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்க எந்த ஒரு கட்டுமான நிறுவனமோ இடத்தை வாங்கவோ அடுக்குமாடி குடியிருப்பை கட்டவோ விடுவதில்லை. இவர்களை விட்டால் வேறு யாரும் இல்லை என்ற அளவுக்கு தான் ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை அமைச்சர் வந்து ஒரு அதாவது அதிகாரமிக்க அமைச்சர் என்பதால எந்த இடத்துலையும் எந்த ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனமோ எந்த நிறுவனமோ இதில் தலையிட முடியாது. இவர்கள் கட்டக்கூடிய, இவர்கள் சொல்வதுதான் விலை, இவர்கள் கட்டுவதுதான் கட்டிடம் என்பது போல கோவை மண்டலம். அதே போல திருச்சி மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் இது மகனான பெரம்பலூர் திமுக MP அருண் நேரு, இவர் பல்வேறு நிறுவனங்களை திருச்சி உள்ளடக்கிய டெல்டா மாவட்டங்களை உள்ளடக்கிய இடம், அதாவது திருச்சி, தஞ்சாவூர், அதே போல பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிட்டு வராரு. சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு அதாவது டிவிஎச் நிறுவனத்தோட உரிமையாளராக இருக்கக்கூடிய அருண் நேரு, அதாவது ரவிசங்கர் அமைச்சர் KN நேருவோட சகோதரர், இவர் தான் சென்னையில எந்த குடியிருப்பை கட்ட வேண்டும் என்பதை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்காரு. இவர்கள் அனைவருக்கும் மூளையாக இருப்பவர் தான் KN நேரு. இவர் தான் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர். எந்த இடத்தில் அதாவது கட்டிடம் கட்டினாலும் நகராட்சி நிர்வாகத்துறை அனுமதி பெற்றுதான் கட்ட வேண்டும். தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு அனுமதி கொடுத்தால் மட்டுமே எந்த நிறுவனமும் வந்து கட்டிடம் கட்ட முடியும். அந்த அடிப்படையில் ஒரு அமைச்சரோட ஒட்டுமொத்த குடும்பமே தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழிலை வந்து ஆக்கிரமித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த சோதனை என்பது நீண்ட நெடிய ஒரு 60 மணி நேரம் இந்த சோதனை நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட ரவிச்சந்திரன் வீட்டில் 2 பையளவுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து பல்வேறு ஆவணங்களை எடுத்திருக்கிறார்கள். சொத்து ஆவணங்கள், பல்வேறு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதாவது வாங்கி இருக்கக்கூடிய சொத்தின் ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள்ல, அதே போல போலி நிறுவனம்
கிட்டத்தட்ட ஒரு 3 போலி நிறுவனங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த நிறுவனம் யார் பேரில் இருக்கிறது என்பது குறித்து தான் ரவிச்சந்திரனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரடியாக விசாரணை நடத்துகிறார்கள். இது போல இங்க டிவிஎச் தலைமை அலுவலகத்தில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருக்கிறார். இந்த அடிப்படையில் தான் நேற்று நள்ளிரவு 12 மணி அளவில் இந்த சோதனையானது முடிந்திருக்கிறது. இந்த சோதனை முடிந்து 12 மணி நேரம் ஆவதற்குள் நம்ம இருக்கக்கூடிய இந்த டிவிஎச் அலுவலகத்தோட தலைமை அலுவலகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு, அதே போல தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு ஆகியோர் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இங்கே வந்து, அதாவது ரவிச்சந்திரன் மற்றும் தொடர்புடைய ஆட்களிடம் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. எந்தெந்த ஆவணங்கள்லாம் அமலாக்கத்துறைக்கு கிடைத்திருக்கிறது என்ற ஒரு ரகசிய தகவலை பெற்றிருக்கிறார். குறிப்பா ஒரு அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்ற இடத்தில் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் தேசிய கொடியுடன் வந்து அவர்களோட அதிகார துஷ்பிரயோகத்தை காட்டியிருக்கிறார்கள். 2 அமைச்சர்களும் கிட்டத்தட்ட தற்போதுதான் புறப்பட்டு போயிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை அவர்கள் வளையத்துருக்கில் வைப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து இந்த கட்டுமான நிறுவனம் மூலம், ரியல் எஸ்டேட் நிறுவனம் மூலம் வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள். இந்த தொகையின் மூலம்தான் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலும் முக்கியமா இந்த KN நேரு வந்து ஒரு வளமிக்க அமைச்சராக இருக்கக்கூடியார். அவர் மூலமா தான் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு தேர்தலுக்கான முழு செலவும் செல்கிறது. ஒவ்வொரு அமைச்சரும், அதாவது செந்தில் பாலாஜி கரூர், கொங்கு மாவட்டத்தில், கோவை மாவட்டத்தில், அதே போல திருச்சியை பொறுத்தவரைக்கும் KN நேரு, திருவண்ணாமலை வேலூரை பொறுத்தவரைக்கும் ஏபா வேலு. இது போல திமுகவோட ஒட்டுமொத்த கொள்ளை கூட்டமும் ஒவ்வொரு அமைச்சர் வடிவில் தான் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமா கடந்த 3 நாட்களில் நடைபெற்ற இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த ஆவணங்கள் அடிப்படையில் தான் தற்போது விசாரணையானது சென்று கொண்டிருக்கிறது. இந்த விசாரணை முடிந்த பிறகு இவர்கள் செய்த பல்வேறு தில்லுமுள்ளுகள், சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் உள்ளிட்டவைகள் வெளியே வரும். எழிலரசன், அதாவது காற்றாலை மின்சாரம் தயாரிப்பதாக 30 கோடி ரூபாய் வங்கியில் கடன் வாங்கிவிட்டு அதை இவர்கள் நடத்துகிற பல்வேறு நிறுவனங்களில் அதை முதலீடு செஞ்சிருக்கிறாங்கன்ற சட்டவிரோத பணப்பரிமாற்றம் அம்பலமாகி இருக்கிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு போலி நிறுவனங்களை இவர்கள் நடத்துகிறார்கள் என்ற தகவலை நீங்கள் பதிவு செய்தீர்கள். இப்போ நம்ம இதற்கு முன்பாக பேசிய திருச்சி செய்தியாளர் இளவரசன் என்ன கூறுகிறார் என்றால், அதாவது இந்த சோதனை என்பது இத்தோடு முடிந்து விடவில்லை. அடுத்தடுத்த நாட்களுக்கு இது நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து சோதனையை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. சென்னையில் என்ன மாதிரியாக அமலாக்கத்துறை சோதனை என்பது 3 நாட்களாக நடந்தது. கிட்டத்தட்ட 60 மணி நேரம் இந்த சோதனை நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு காற்றாலை மின்சாரம் தயாரிக்கிறோம், காற்றாலை மின்சார ஆலையை நாங்கள் நிறுவப் போகிறோம் என வங்கியில் 30 கோடி ரூபாய் கடன் வாங்கிவிட்டு அதை இவர்கள் நடத்துகிற பல்வேறு நிறுவனங்களில் சட்டவிரோதமாக முதலீடு செய்திருக்கிறார்கள் என்ற தகவலை ராம்குமார் பதிவு செய்தார். அது மட்டுமல்ல, சோதனை நிறைவடைந்த ஒரு 10 மணி நேரம் கூட ஆகவில்லை. அந்த இடத்திற்கு அமைச்சர் KN நேரு மற்றும் தொழில்துறை அமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசு ஆகியோர் தேசிய கொடி கட்டிய காருடன் வந்து அமலாக்கத்துறை சோதனை நடந்த அந்த கட்டிட வளாகத்திற்குள்ளாக அவர்கள் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்பதை நமது செய்தியாளர் நேரடியாக கண்கூடாக பார்த்திருக்கிறார், அதை பதிவும் செய்திருக்கிறார். ராம்குமார், நீங்கள் களத்தில் இருக்கிறீங்க. நமது திருச்சி செய்தியாளர் இளவரசன் கூறும்போது என்ன சொன்னார்னா, இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது மேலும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதிகாரிகள் மீண்டும் இந்த இடத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இந்த சோதனை என்பது இத்துடன் முடிந்து விடவில்லை, தொடர்ந்து நடக்கும் என்று அவர் திருச்சியில் நிலைமை என்ன என்பதை சொல்லியிருக்கிறார். சென்னையில் அதுபோல வாய்ப்பு இருக்கிறதா? சோதனை மீண்டும் நடக்குமா? அல்லது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்லாம் வைத்து அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? விசாரணைக்கு அமைச்சருடைய மகன் அருண் நேரு அவர்கள் அழைக்கப்படுவார். அமைச்சரை கூட, அதாவது நேருவை கூட விசாரணைக்கு அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக அமைச்சர் தான் இருந்திருக்கிறார், மூளையாக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்ற தகவலை பதிவு செய்திருந்தீர்கள். அப்படி என்றால் அமைச்சரை கூட விசாரணைக்கு அழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? என்ன தகவல்? நிச்சயமாக இந்த கிட்டத்தட்ட 60 மணி நேரம் நடைபெற்ற விசாரணை அதாவது KN நேருவை தவிர குடும்பத்தில் உள்ள அனைவரையும் வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்கிறார்கள், விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதே போல இவர்களுடைய பங்குதாரர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களை விசாரித்திருக்கிறார்கள். இந்த 3 நாட்கள் நடைபெற்ற விசாரணை என்பது, சோதனை என்பது பல்வேறு ஆவணங்கள் கிட்டத்தட்ட, அதாவது ரவிச்சந்திரன் வீட்டில் மட்டும் 2
பை அளவுக்கு பல்வேறு ஆவணங்களை சிக்கியிருக்கிறார்கள். 2 முறை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு ஒரு முறை வந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள், இன்னொரு முறை வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். 60 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள், சட்டவிரோத பண பரிமாற்றத்துக்கான ஆவணங்கள் சிக்கியிருக்கிறது. அதை தற்போது ஆய்வு செய்து வருகிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள். இன்னும் சில தினங்களில் இந்த ஆய்வு முடிந்த பிறகு இந்த அதாவது கிடைத்த ஆவணங்கள் குறித்து மீண்டும் விசாரணை தொடக்குவார்கள் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் 3 நாட்கள் நடைபெற்ற சோதனை என்பது ஒரு தற்காலிகம் தான். இன்னும் பல ஆவணங்கள் சிக்கிறதுனால மீண்டும் அமலாக்கத்துறை சோதனையோ விசாரணையோ கைது நடவடிக்கையோ இருக்கலாம் என்ற அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வந்து தகவல் தெரிவிக்கின்றன. இந்த விசாரணையில் அருண் நேரு மட்டும் இல்லாமல், ரவிச்சந்திரன் மட்டும் இல்லாமல், அதாவது இவர் மணிவண்ணன் மட்டும் இல்லாமல் அமைச்சர் நேருவும் பிடிபடுவார்கள். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக இந்த நிறுவனங்களோட மூளையாக செயல்பட்டிருக்காரு. ஒரு அரசோட அதிகாரமிக்க அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் தான் தமிழகம் முழுவதும் இந்த நிறுவனங்கள் கட்டக்கூடிய அந்த நிலத்திற்கு அனுமதி அளிப்பதோ பல்வேறு சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு அவர் மூளையாக செயல்பட்டு இருக்காரு. அதனால அமைச்சர்களோட உறவினர்கள் மட்டும் இல்லாமல் இவரும் சிக்குவார் என்ற தகவலும் வெளியாக இருக்குது. இன்னும் ஆய்வு முடிந்த பிறகு இந்த ஆய்வின் அடிப்படையில் மீண்டும் அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக அமைச்சராக இருக்கிற KN நேரு அவர்கள் அமைச்சராக இருந்து கொண்டு தன்னுடைய அதிகாரத்தை எப்படியெல்லாம் அவர் துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார். தனது குடும்ப உறுப்பினர்களை வைத்து தமிழகம் முழுக்க பல்வேறு நிறுவனங்களை தொடங்கி அதில் அவர்கள் எப்படி கால் பதித்திருக்கிறார்கள். வேறு யாரும் அது போன்ற தொழில்களில் ஈடுபட்டு விடக்கூடாது. ஏனென்றால் இவர் அமைச்சராக இருக்கிறார் என்ற காரணத்தினால் இவருடைய அதிகாரத்தை வைத்து அவர்கள் பல 20க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை நடத்தி வருகிறார் என்ற தகவல்களை நமது செய்தியாளர்கள் களத்திலிருந்து பதிவு செய்திருக்கிறார்கள். இப்போதைக்கு 2 நிறுவனங்களில் நடந்திருக்கிற அந்த மோசடி வெளியில் வந்திருக்கிறது. இந்த நிலைமையில் மேலும் இந்த விசாரணை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்து இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிற ஆவணங்களுடைய அடிப்படையில் ஆய்வு செய்துவிட்டு அதனுடைய அடிப்படையில் அடுத்த சில தினங்களில் நேரு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சம்மன் அனுப்புவார்கள், அவர்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்ற தகவலையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். களத்திலிருந்து கடந்த 3 நாட்களாக இந்த அமலாக்கத்துறை சோதனை மற்றும் அதில் நடந்த பரபரப்பு தகவல்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், விசாரணை வளையத்தில் நேருவின் குடும்பம் கொண்டு வரப்பட்டுள்ள பல்வேறு விஷயங்களை களத்திலிருந்து பதிவு செய்த திருச்சி செய்தியாளர் இளவரசன் மற்றும் சென்னை கிரைம் செய்தியாளர் ராம்குமார் ஆகியோர்களுக்கு நன்றி. மீண்டும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.